சிப்பனை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பிரியாணி எப்படி அல்டிமேட்டாக செய்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு மசாலாமே ஆட் பண்ணாமல் பெரிய மிளகாத்தூள் மட்டுமே போட்டு வந்து பிரியாணி செஞ்சுருப்போம். அது எவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது மட்டும் நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாக்காயிடுங்க. நீங்களும் மறக்காமல் வந்து வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அல்டிமேட்டு, செம்ம டேஸ்ட்டு. என்ன இது? நீங்கள் என்னடா மசாலா பேப்பரே பிரிக்க முடியல, எப்படா பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்களே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் கடைசி வரையிலும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன போட்டோம் சொல்லிவிட்டு உங்களுக்கும் தெரியும். மறக்காமல் வந்து வீட்டை வந்து யாருன்னா ஒருத்தர் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து நாங்கள் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் எந்த ஒரு மசாலாமே ஆட் பண்ணாமல் வெறும் மிளகாத்தூள். இப்போ ஜஸ்ட்டு ஒரு மசாலா போடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. பட்டை லவங்கம் மட்டும் அரைச்சி வச்சது மட்டும்தான் அது. வேறு எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், அது மட்டும் தான் போட்டிருக்கோம். உண்மையாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக பிரியாணி வந்து மசாலா போடாமையும் செம்மையாக இருந்தது. பசங்களாம் செய்யும்போது எப்படி போட்டாலும் பசங்க எப்படியா இருந்தாலும் வந்து உப்பு காரம் எதுவும் எல்லாமே இருந்தாலும் பசங்க வந்து பசங்களாக கும்பலாக உட்காந்து சாப்பிடும்போது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி உண்மையாக சொல்ல போகிறேன், எந்த உப்பு காரம் வீட்டில் எந்த செஞ்சாலும் வந்து வீட்டை குறை சொல்லுவாங்க. ஆனால் பசங்களாக செய்யும்போது குறை சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த சாப்பாடு காலி பண்ணாமல் வீட்டை விட்டு போக மாட்டானுங்க. பசங்களாக செய்யும்போது நீங்கள் செஞ்சது எப்படி இருந்தது மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், மறக்காமல் வந்து ஒரே ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. கறியை போட்டுட்டு அது கூட தயிர் லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு அந்த கறியோட கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே தனியாக எடுத்து அப்படியே சாப்பிடலாமல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பார்க்கும்போதே வந்து ரொம்ப வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நாங்களே நினச்சிக்கொண்டு பார்க்கல பிரியாணி இப்படிலாம் செய்வோம்னு சொல்லிட்டு. பசங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம் எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நாங்கள் கிரேவி இப்போ பாருங்களேன், அப்படியே வந்து தனியாக வந்து சாப்பாடை வேக அடிச்சு அப்படியே வந்து கிரேவியோடு வச்சு சாப்பிட்லாம்னு இருந்தது. அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது எங்களுக்கு. லெக் பீஸ் பார்க்கும்போதே தெரியும் அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து ரைஸ் போட்டு இந்த லெக் பீஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வந்து நாக்கில் இறச்சி வர ஆரம்பிச்சிச்சு. பசங்க எல்லாருமே அந்த லெக் பீஸுக்காக தான் குறியாக இருந்தானுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு தம் போடும்போது அந்த தம் எடுக்கும்போது வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி பிரியாணி வருமோ வராதான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தா பிரியாணி வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கு மேலே வந்து புதினா கொத்தமல்லி போட்டு மேலே லைட்டாக ஒரு 100 ml நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் வாசனை வந்தது பாருங்கள், அல்டிமேட்டு. பசங்க எல்லாருமே வந்து பசி தாங்க முடியல. சாப்பாடு செஞ்சு 2 மணி ஆகி போச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. பிரியாணி வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி கஸ், லவ் யூ டு ஆல். அடுத்த வீடியோ நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். பாய்.